My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் MBBS, BDS இது போன்ற மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்காக TN மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 ஷெடியூல் கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ரவுண்ட் 1க்குரிய சீட் மேட்ரிக்ஸை ரிவைஸ் பண்ணி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் கொஞ்சம் சீட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த சீட்ஸை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ TN மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் MBBS BDSல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் MBBS BDS கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 2/8/2023 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த PDF இதுதான். ஸோ டேட்டு பாருங்கள் 2/8/2023 அடிப்படையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் போயிருக்கோம் இல்லைங்களா, ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் போனது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரியில் என்னென்ன வருது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வருது, PWD வருது அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் வருது இல்லைங்களா. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்ஸ் எல்லாம் 100% ஃபில் ஆகிடுச்சு. PWDயில் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் சீட்ஸ் இருந்துச்சு, 134 இடங்கள் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 24/7/2023 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு சீட் மேட்ரிக்ஸ். அதில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3950 இடங்கள், 3930 இடங்கள் அப்படின்னு சொல்லி வரும். அந்த IRT வார்டு கோட்டா அதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சீட் மேட்ரிக்ஸில் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரிவைஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 134 இடங்களை மட்டும், அதாவது ஃபில்லான இடங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதில் ஃபில்லான இடங்களை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ காலேஜ் வைஸ் நமக்கு ஓப்பன் கேட்டகரி BC, BCM, MBC, SC, SCA, ST அப்படின்னு சொல்லி IRT வார்டு கோட்டா எல்லாத்துலேயுமே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த PDFல நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்த்தேங்க. அதாவது 1213 இடங்கள் ஓப்பன் கேட்டகரியில் 36 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. BCயில் 985, BCM 133, 759, 587, 109, 28 இடங்கள். STயில் IRT வார்டு கோட்டாவில் 30 இடங்கள். எல்லாத்தையும் கூட்டினா 3854 இது வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ESIC KK நகரில் பார்த்தீங்கன்னா 90 இடங்கள் அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது 24/7 அதுலேயும் அதே 90 இடங்கள் அப்படியே இருக்குது. சரிங்களா, இப்படி சைட் பை சைட் நான் ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள், இது வந்து போன தடவை ரிலீஸ் பண்ண அதே இதுதான். சரிங்களா, செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸுக்கு 24/7/2023 என்ன சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே விஷயங்கள் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, 24/7/2023. ஆனால் இதில் சின்ன மாற்றங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த 7வது இடத்துல பாருங்கள், CMC வெள்ளூரில் 98 இடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணது, இன்னைக்கு வந்து PDFல 3rd பேஜில் 5th பேஜில் இருக்குது. சரிங்களா, இது வந்து 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ண PDFல அதே செல்ஃப் ஃபினான்சிங்க்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாறுதில்ல, நமக்கு அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து அதே தான் 24/7/2023 தான். நான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுறேன். 24/7/2023 CMC வெள்ளூர் 7வது இடத்துல 28 இடங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து 98, இன்னைக்கு வந்து இதில் 98 இடங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் கரெக்ட் இல்லைங்களா. 2 சீட் வந்து நமக்கு எதுக்கு போகும், ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடும். ஓப்பன் கேட்டகரி போயிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 98 சீட்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் டோட்டலாக 3206 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, போன மாதம் ரிலீஸ் பண்ண PDF, அதில் 3136 இடங்களாக இருந்தது. இப்போ 3206 இடங்களாக மாறி இருக்கிறது. ஸோ CMC வெள்ளூரில் நமக்கு வந்து 70 இடங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற PDF அப்படிங்கிறது இதுதான். இதில் வந்து 3206 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும்போது இதில் எத்தனை மாணவர்கள் சீட் எடுக்க போகிறாங்க, எஸ்பெஷலி இந்த NRIயில் எவ்வளோ சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் மார்க் டிசைட் ஆகும். சரிங்களா, அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இந்த தடவை எல்லாமே சிங்கிள் கவுன்சிலிங் அப்படின்னு வந்ததுனால போன வருஷத்தில் இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் இடையில ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க்கை விட செகண்ட் ரவுண்ட் மார்க் ஒரு டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. எதனாலனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்ன்றதுனால எல்லாரும் மேனேஜ்மெண்ட் கோட்டில் சீட் எடுத்திருந்தா கூட இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க 2லையுமே சீட் எடுத்திருப்பாங்க. டியூவல் அலாட்மெண்ட் ஆயிருக்கும், ஒரே மாணவருக்கு 2 சீட் கிடச்சிருக்கும் MBBS சீட். அதில் ஏதாவது ஒன்றில் தான் அவர் சேர முடியுன்றதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை விட்டுட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அடுத்த வருஷம் அடுத்த ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு என்ன ஆயிருக்கும்னா வந்திருக்கும். ஸோ இதன் மூலமாக செகண்ட் ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் குறையும். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ண போகிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், ப்ரியாரிட்டி ஆர்டர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் எந்த காலேஜ் முன்னாடி வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜில் சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இதில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. இது வந்து அதே PDF தான் கொடுத்துருக்காங்க. அந்த BDS கவர்மெண்ட் காலேஜில் பாருங்கள் 2/8/2023. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் கொஞ்சம் போயிருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிருந்துச்சு, அண்டு இதில் வந்து போயிருந்துச்சு, அதாவது எக்ஸர்வீஸ் மேனில் போயிருந்தது. பட் PWD சீட்ஸில் நமக்கு வந்து 11 சீட்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ ரிமைனிங் செல்ஃப் ஃபினான்சிங் BDS காலேஜஸ்னுடைய அதுவும் பார்த்தீங்கன்னா 2/8/2023 ஒரு டேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நமக்கு டோட்டலாக 1830 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து போன தடவை ரிலீஸ் பண்ண அதுலேயும் அதே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் BDSஐ பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து 24/7/2023 அப்போ ரிலீஸ் பண்ணது 1830 இடங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது என்னென்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு கட் ஆஃப் மார்க், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லைங்களா, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ரேங்க் அடிப்படையில் போகும். பட் இந்த ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இதனுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைவேட் காலேஜஸ் இப்போ 21 காலேஜஸ்க்கு நம்ம கட் ஆஃப் மார்க் போட்டிருப்போம், எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து மெயின் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஸ் சரிங்களா, பட்ஜெட். எல்லாருமே வந்து அஃபோர்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அஃபோர்டபுளாக இருந்தால் கூட செலவு பண்ணணுமாங்கிறத யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ செலவு பண்ணிலாம் என்ன படிக்க வைக்க வேணாம், நான் வந்து இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறேன், நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய மாணவர்களை பார்க்குறோம், அப்படிப்பட்ட மாணவர்களும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த ப்ரைவேட் காலேஜுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. வெறும் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை பேர் போயிருக்காங்களோ அதன் அடிப்படையில் நமக்கு ப்ரைவேட் எஸ்எஃப்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒரு சின்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதன் நிமித்தமாகவும் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி இப்போதைக்கு நீங்கள் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டோம். கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கே ரிசல்ட் எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. எதன் அடிப்படையில் போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரிவைஸ்டு ஷெடியூலின் அடிப்படையில் நமக்கு 6ஆம் தேதி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்களே, நீங்கள் கூட அதை பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலின் அடிப்படையில் நமக்கு வந்து 6ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அதனால் மாணவர்கள், பெற்றோர்கள் எந்த இதை பற்றியும் பெருசாக ஒரி பண்ண வேணாம், குழப்பம் அடைய வேண்டாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் இங்கே இருக்கும். டென்டேட்டிவ் வேகன்சி, ப்ரொவிஷனல் கண்டென்டம், டென்டேட்டிவ் ஷீட் மேட்ரிக்ஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, மேலே இருந்துச்சு, தூக்கிட்டாங்களா, அங்கே இருக்குது ரிவைஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 5ஆம் தேதி வரைக்கும் அவங்க ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட் பண்ண போகிறாங்க. 6ஆம் தேதி தான் ரிசல்ட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண இதில் போட்டிருக்காங்க. 6ஆம் தேதி போட்டிருக்காங்க. அப்போது நம்ம 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துருங்க. டாக்குமெண்ட்ஸ் டு பி கேரிட் அவுட் ஃபார் காலேஜுக்கு போய் சேரும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் நம்ம நிறைய விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சேராமல் இருந்தீங்க, ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஏதாவது கேள்விகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நம்மளுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 9514424475 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டு விடுங்க. நமக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கிற டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க விரும்பின மருத்துவ படிப்பு, அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.